சென்னை மெட்ரோ ரயிலின் முதல் சுரங்க வழி சேவை கோயம்பேடு முதல் நேரு பார்க் வரையிலும் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கப்பட உள்ளது. சுரங்க வழித்தடம் மற்றும் சுரங்க ரயில் நிலையங்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை மெட்ரோ ரயிலின் முதல் சுரங்க வழி சேவை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை முதல் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வர இருக்கு. இந்த நிலையில சுரங்க வழித்தடத்தின் சிறப்பம்சங்கள் என்ன, பாதுகாப்பு அம்சங்கள் என்னென்ன என்பது குறித்து இப்ப பார்க்கலாம் வாங்க. மெட்ரோ ரயிலோட சுரங்க வழித்தடம் இதுதான். மேலே தரைமட்டத்திலிருந்து 20 மீட்டர்கள் ஆழத்தில் இதை அமைச்சிருக்காங்க. இது உருளைகள் வடிவில் அமைச்சிருக்காங்க. இது மட்டுமில்லை, இதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு வழித்தடம் இதே போல அமைச்சிருக்காங்க. எதிர்பாராத விதமாக பயணிகளோட ரயில் பயணிக்கும் போது ஏதாவது விபத்துகள் ஏற்பட்டுவிட்டால் அதை உடனடியாக மீட்கிற வகையில் எமர்ஜென்சி வழித்தடங்கள் இங்கே அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தீ விபத்துகள் ஏற்பட்டு புகை மூட்டம் சூழ்ந்து கொண்டா உடனடியாக அந்த புகையை வெளியேற்றக்கூடிய பிரம்மாண்ட கருவிகளும் இங்க முழுமையா அமைச்சு வச்சிருக்காங்க. மெட்ரோ ரயிலோட சுரங்க ரயில் நிலையத்தின் சிறப்பம்சமே இந்த கண்ணாடி சுவர்கள் தான். ரயில் இல்லாத சமயத்தில் இந்த ரயில் நிலையமானது ஒரு மூடப்பட்ட அறை போல வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் ஓடு பாதையில் ரயில்கள் இல்லாத சமயத்தில் பயணிகள் இறங்கவோ அல்லது தவறி விழுந்துடவோ கூடாதுன்றதுக்காக இந்த பாதுகாப்பு அம்சம் செய்யப்பட்டிருக்கு. ரயில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கண்ணாடி கதவுகள் திறந்துடும். The major thing is that we have the platform skin doors, which doesn't allow any passenger to access towards the track side. So that is the one thing which is very unique in India, first time which has been installed in Chennai Metro. மெட்ரோ ரயில் சுரங்க நிலையத்தோட இன்னொரு மிக முக்கியமான அம்சம் இந்த டனல் வென்டிலேஷன் சிஸ்டம். அதுக்குள்ள தான் இப்போ நான் நின்றுட்டு இருக்கேன். இங்கே அதிவேகமாக காற்று வந்துட்டு இருக்கு. ரயில் நிலையத்தோட இந்த சுரங்க வழித்தடத்திலையும் ரயில் நிலையங்கள்லையும் காற்று இருக்காது. ஏன்னா அது கிட்டத்தட்ட 20 மீட்டருக்கும் கீழே, கிரவுண்ட் லெவல்ல இருந்து 20 மீட்டருக்கும் கீழே இருக்கு. எனவே செயற்கையாக வெளியிலேருந்து காற்றை உள்ளே கொண்டு வரணும். அதுக்காக தான் இந்த பிரம்மாண்டமான டனலிங் சிஸ்டத்தை வச்சுருக்காங்க. இங்கே நம்மளால் நின்று கூட பேச முடியாத அளவுக்கு வேகத்தில் காற்று வருது. சேம் இதே இந்த வென்டிலேஷன் சிஸ்டம் மூலமாக தான், அதாவது மிக பிரம்மாண்டமான மின்விசிறிகள் மூலமாக தான் உள்ள ஃபயர், அதாவது உள்ள தீ விபத்துகள் நடந்து புகையால் சூழப்பட்டாலும் அந்த புகையும் உறிஞ்சப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெட்ரோ ரயிலோட பாதுகாப்பு அம்சங்களில் மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது இந்த வென்டிலேஷன் சிஸ்டம் தான். திடீர்னு சுரங்க வழித்தடத்தில் தீ விபத்து நடக்கும்போது சூழ்ந்து கொள்ளக்கூடிய புகை எவ்வாறு உடனடியாக வெளியேற்றப்படும்னு செய்முறை விளக்கும் செய்து காண்பிக்கப்பட்டது. Each station has a tunnel ventilation system. The main purpose is to extract the smoke in the event of fire gate ஆச்சுன்னா tunnel இந்த smoke extract பண்ணுறதுக்கு இந்த tunnel ventilation system யூஸ் பண்ணுறோம். அடுத்த ஆண்டு இறுதிக்குள்ள சென்னை முழுவதும் செயல்படுத்தப்படக்கூடிய மெட்ரோ ரயில் பணிகள் முழுமையடைந்து மக்களின் பயன்பாட்டுக்கு முழுமையான மெட்ரோ ரயில் சேவை வரும்னு மெட்ரோ ரயில் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் நிர்மலோடு ஆனந்த், நியூஸ் 18 தமிழ்நாடு.